பாஜக மேலிட பொறுப்பாளர் தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக பாஜக மையக்குழு கூட்டம் நடந்தது. இந்த மையக்குழு கூட்டத்தில் பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் எந்தெந்த தொகுதிகள் கேட்பது, எந்த தொகுதிகள் சாதகமாக இருக்குது, எத்தனை இடங்கள் கேட்பது, நம்முடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன, கள நிலவரம் என்ன அப்படின்றத மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட 2 பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் கேட்டறிந்து கொண்டார்கள். இதன் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளரோடு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க. பாஜக கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் 20 இடங்களில் போட்டியிட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதற்கடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 11% வாக்குகளை பெற்றது. என்டிஏவாக பார்க்குறப்போ 18% வாக்குகளை பெற்றது. இந்த 18% வைத்து அவர்கள் சீட்டுகளை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் கடந்த தேர்தலில் எவ்வளோ வாக்குகளை பெற்றாங்களோ அதை வைத்து தான் சீட்டுகளை பெற முயற்சிப்பார்கள். எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு அதிமுக மற்றும் பாஜகவினர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தை ஒரு நம்பர் நெகோஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஓராண்டுக்கு முன்பாக ஏப்ரல் மாதம் இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த பிறகு அமித்ஷா சென்னை வந்தார். சென்னையில் பாஜக மாநில தலைவர் மாற்றமும் நடந்தது. அன்றைய தினமே கூட்டணியும் உறுதி செய்யப்பட்டது. அப்போதிருந்து பாஜக அதிமுக இருவரும் ஒன்றாக பயணித்து வருகின்றனர். இந்த சூழலில் நம்பர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பாஜகவில் பலரும் கூட இந்த தொகுதி எனக்கு தான் அப்படின்னு தொகுதிக்கான வேலைகளை செய்து வருகின்றனர். வேளச்சேரியில் பார்க்குறோம், மயிலாப்பூரில் பார்க்குறோம், டி நகரில் பார்க்குறோம். ஆனால் அந்த தொகுதியை அதிமுக தருமா அப்படின்றது தெரியல. ஆனாலும் அவர்கள் அந்த தொகுதியில் பாஜகவுக்கு சாதகமான வாக்குகள் இருக்குது அப்படின்னு வேலைகளை தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ அந்த தொகுதிகளை லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்க டாப் 10 லிஸ்ட் என்னன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன, இப்போ அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைக்குது அப்படின்னா எல்லா பாஜக ஃபேவரான இடத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. சில இடங்களில் டஃப்பாக இருக்கக்கூடிய இடங்களையும் சில பாஜகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக துறைமுகம் தொகுதி போன்றவையெல்லாம் அங்கே அமைச்சர் திரு சேகர் பாபுலாம் போட்டியிடக்கூடிய தொகுதி ஒரு டஃப்பான தொகுதியாக தான் கடந்த முறையும் பார்க்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு முறையுமே பாஜகவுக்கு தான் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஸோ அப்படி அந்த நெகோசியேஷன் இருக்கும். ஸோ டாப் 10 லிஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் வாய்ப்பு இருக்கக்கூடியது, வாய்ப்பு இல்லாதது அப்படின்னு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் நிற்பாங்க. ஸோ இப்படி ஒரு முடிவை இன்றைய தினம் எடுக்க இருக்கிறாங்க. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.